4 பட்ஜெட்டை போட்டாங்க. இனிமேல் ஒரு பட்ஜெட் தான் இவங்களுக்கு. 25ல் இருக்க பட்ஜெட் மட்டும்தான் இவங்களுக்கு. 26ல் பட்ஜெட் போட முடியாது. ஓட்டான் அக்கௌண்ட் தான், இடைக்கால பட்ஜெட் தான் அது. ஆனால் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன அப்படின்ற ஒரு அது அவங்க எண்ணிக்கையை வச்சு சொல்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ், அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்னு. குவான்டிடேட்டிவ்ன்றது எண்ணிக்கை அளவில் 550 வாக்குறுதி என்னமோ, அதில் 499 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 532ல் 527 நிறைவேற்றிட்டோம், 512 நிறைவேற்றிட்டோம்வாங்க. ஆனால் மிச்சம் இருக்க அந்த 20 தான் ரொம்ப முக்கியமானது. 20 அல்லது 21 தான் முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் சொன்னேன், குவான்டிடேட்டிவாக அவங்க நிறைவேற்றி இருக்கலாம், குவாலிட்டேட்டிவாக என்ன பண்ணாங்க, ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இவங்க ப்ராமிஸ் பண்ணது இருக்கு இல்லையா, 2 தடவையும் கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இவங்களோட அந்த புகார் பட்டியல் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் இது வரைக்கும் எத்தனை மந்திரிங்க மேலே அதிமுகவில் 5 வருஷம் பதவியில் இருந்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர்கள் என்று திமுகவால் வர்ணிக்கப்பட்ட எத்தனை அதிமுக அமைச்சர்கள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் ரெய்டு நடந்தது. ஐ திங்க் ஒரு மந்திரியோ 2 மந்திரியோ அவங்க மேலே மட்டும்தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேலுமணி மேலேயோ தங்கமணி மேலேயோ எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல. இந்த உரிமை தொகையை நீங்கள் 1,95,00,000 அரிசி கார்டு வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அள்ளிட்டு இருப்பீங்க. ஆனால் அதில் சரிபாதியை நீங்கள் வெட்டினீங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய சறுக்கல் அது. திமுகவுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய சறுக்கல். 3 ஆண்டு கால ஆளும் கட்சியின் சாதனை, ஸ்டாலின் அரசாங்கத்தின் சாதனை என்று பார்ப்பதை விட 3 ஆண்டு காலம் எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்பட்டன, குறிப்பாக ஊடகங்கள் எப்படி செயல்பட்டன, இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இதுவரை தமிழ்நாடு வரலாறுலே இல்லாத அளவுக்கு ஊடகங்கள் ஆளும் கட்சியின் ஜால்ராக்களாக மாறி போனது தான் இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகளாக நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய உண்மை. ஸோ தமிழ்நாட்டில் இதுவரை நான் அறிந்த வரையில் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் கிட்டத்தட்ட நான் பத்திரிகையாளனாக ஒரு 35 ஆண்டுகளாக பார்க்குறேன். அதுக்கு முன்னால் சில ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸில் 80ஸோட மத்திய காலத்தில் 84லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் செயலிழந்து போய் டைரக்ஷன் இல்லாமல் கச்சாமச்சான்னு பேசிக்கிட்டு, அதாவது தே ஆர் ஸ்ட்ரேயிங் அவேன்னுவாங்க. அதாவது பல விதங்களில் பிரிஞ்சு போய் ஆளும் கட்சியை கேள்வி கேட்க வேண்டிய தங்களுடைய அந்த பெரும் பணியை, கடமையை கோட்டை விட்டு தங்களுடைய குறுகிய நலன்களுக்காக திசையறியாமல் ஒவ்வொரு திசை பக்கமும் அவர்கள் திரும்பி, அதாவது இலக்கறியாமல் திசைக்கூறுவராக பிரிந்து கிடக்கிறார்கள். அந்த யூடியூபர்ஸும் அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களும் நிறையா பொய் பேசுகிறாங்கன்றது உண்மை. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே பொய் கிடையாது. அவங்க பேசுகிறதுல இருக்க ஒரு 10% உண்மை இருக்குது. அதை கூட இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எஸ்பெஷலி நீ இப்போ ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டினா தான் நீ மீடியா. மீடியான்றதா பர்மனெண்ட் அப்போசிஷனுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நிரந்தரமான எதிர்க்கட்சி என்பது மீடியா தான். கேள்வி கேட்குறது தான் உன் வேலை. ஏன்னா எந்த கவர்மெண்ட்லையும் தேனும் பாலும் ஓடாது. தலைகீழ போய் ஆட்சியாளர்களை சொரிஞ்சு விட்றது தான் உன் வேலைன்னா தன்னோட நம்பகத்தன்மையை மீடியா இழக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். மே 7, 2021 அன்று திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட ஆட்சியை ஆரம்பிக்கிறாங்க. கையெழுத்திட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த ஆட்சி இப்போ 2024 3 வருடம் முடிஞ்சிருச்சு. முத்தான 3 வருடங்கள் திமுக ஆட்சி முடிஞ்சிருக்கு. இல்லை, இந்த 3 வருடம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய நிறைகள் இருக்குது, குறைகள் இருக்குது. மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா ஒரு 2024 ஒரு எலெக்ஷனே முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது இதில் எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பத்திரிகை ஊடகங்கள் எப்படி செயல்பட்டிருக்காங்க, திராவிட அரசுக்கு எதிராக செயல்பட்டிருக்காங்களா அல்லது ஆதரவாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. முதல்ல உங்களுடைய பார்வையில் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? இந்த 3 ஆண்டு கால ஆட்சி இன்றுடன் 3 ஆண்டு காலம் ஆட்சிக்கு ஸ்டாலின் ஆட்சி அமைந்து நிறைவடைகிறது. அதற்கு முன்பு அவர்கள் 10 ஆண்டுகள் பதவி இல்லாமல் இருந்தார்கள். 2011 ஆட்சி இழந்தவர்கள் 2016 89 சீட்டு வாங்கினாங்க. 2011 படுதோல்வி அடைந்தார்கள். 23 சீட்டு வாங்கி எதிர்க்கட்சியை விட வர முடியல. ஜெயலலிதாவுடன் ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருந்த தேமுதிக 29 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. திமுக வெறும் 23 இடங்களை தான் பெற்றது. 1/4 வேணும். 234 எதிர்க்கட்சியாக இருக்கணும்னா 10ல் ஒரு பங்கு 24 வேணும். அந்த 24 இவங்களுக்கு கிடைக்கல. அதில் 1 குறைஞ்சி 23. தேமுதிக கூட்டணியில் இருந்த கட்சி எதிர்க்கட்சியாக உட்காந்தது 29. அப்புறம் அதில் 6 பேர் ஜெயலலிதா உருவி எடுத்துகிட்டு போனாங்க. 23 பேர் தான் இருந்தாங்க. அதில் 16 அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் நல கூட்டணி அவருடைய திமுகவின் வெற்றி வாய்ப்பை சிதைத்தது. மக்கள் நல கூட்டணி சிபிஐ, சிபிஎம், விசிக, மதிமுக
1.5% ஓட்டை உடைச்சாங்க தேமுதிகவோட சேர்ந்து. அந்த 1.5% ஓட்டில் தான் ஜெயலலிதா வந்து பேக் டு பேக் கவர்மெண்ட் 132 சீட்டு 134 சீட்டு வந்தாங்க. திமுக 89 சீட்டு வந்தது. சிபிஐ சிபிஎம் விசிகா மதிமுகலாம் பூஜ்ஜியத்தை பெற்றார்கள், 0. பேக் டு பேக் கவர்மெண்ட், அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எம்ஜிஆருக்கு பிறகு பேக் டு பேக் வந்தது தான் ஜெயலலிதாவோட சாதனை. கூடுதல் எப்பயுமே பேக் டு பேக். அண்ணா மறைந்த பிறகு 67 ஆட்சிக்கு வந்த திமுக 69 அண்ணா மறைந்து 69 கலைஞர் சிஎம் ஆகி 71 இந்திரா காந்தி வந்து 72 வர வேண்டிய மக்களவைத் தேர்தலில் ஒரு வருஷம் அட்வான்ஸ் பண்ணாங்க. அதில் தமிழ்நாடு அசம்பிளியும் அட்வான்ஸ் பண்ணி வந்தப்போ திமுக ஜெயிச்சு வந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே திமுக பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது. 2 தடவை வந்ததே கிடையாது திமுக. அண்ணா திமுக வந்திருக்கு 80, 84, 87 வந்திருக்கு. ஜெயலலிதா வந்து 2011, 16 ரெண்டுலேயும் வந்தாங்க. ஸோ 10 ஆண்டு பவர் இல்லாமல் இருந்தது. அதில் கூடுதல் விஷயம் அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று அதற்கு பிறகு தண்டனை பெற்று ஹைகோர்ட்டில் விடுதலையாகி மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாங்க. சொன்ன மாதிரி மாபெரும் சாதனை. நீதிமன்றங்களால் திரும்ப திரும்ப தண்டிக்கப்பட்டார், மக்கள் மன்றத்தில் திரும்ப திரும்ப வெற்றி பெற்றார். ஸோ ஃபினாமினா, ஒரு பேரதிசயம். ஜெயலலிதா என்பது ஒரு பேரதிசயம் தான், சந்தேகமே கிடையாது. 10 ஆண்டுகள் ஆட்சி. அந்த 10 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா மறைந்து போனார். 16 ஜெயிச்சாங்க, 2வது தடவை ஜெயிச்சாங்க, ஆனால் மறைந்து போனார். முழுசாக ஆள முடியல. அதிமுக கிட்ட ஆட்சியை ஜெயிச்சு ஒப்படைச்சிட்டு போனார். உடல்நலம் குன்றி இருந்த காலகட்டத்தில் கூட அவர் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு கேம்பெயின் பண்ணாங்க. அந்த மாதிரி 2016 நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேம்பெயின் பண்ணாங்க. நடந்து கூட வர முடியாது. அவங்க நிற்கிற வேன் வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து நிற்கும். அப்படி 10 அடி நடந்து வந்து உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயிச்சு 6 மாதத்தில் இறந்து போனாங்க. அதன் பிறகு 4.5 வருஷம் ஜாக்பாட் அடிச்சது ஏடிஎம்கேக்கு. 19 பார்லிமெண்ட்டில் வாஷ் அவுட் ஆனாங்க. 10 ஆண்டுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதாவும் இறந்து போனார், கலைஞரும் இறந்து போனார். முதல் முறையாக ஜெயலலிதா கலைஞர் இல்லாத தமிழக அரசியலில் ஏற்பட்ட வெற்றிடம் 2011 வந்து அந்த வெற்றிடத்துக்கு மத்தியிலும் தேர்தல் நடந்தது. ஸ்டாலின் முதலமைச்சரானார் 2021. அவங்க மேனிஃபெஸ்டோவில் நிறையா சும்மா அள்ளி விட்டாங்க வாக்குறுதிகளை. குவான்டிடேட்டிவாக பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அளவில் 500ல் 430, 440 நிறைவேற்றணுவாங்க. பட் குவாலிட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம், அனைத்து மகளிருக்குமான 1000 ரூபாய் உரிமை தொகை, பெட்ரோல் டீசல் கேஸ், அதில் பெட்ரோல் மட்டும் 5 ரூபாய் குறைச்சாங்க ஒன் டைம். டீசலை குறைக்கல. கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் இல்லை. நீட்டு கையெழுத்து இல்லை. இந்த மாதிரி வந்து குவாலிட்டேட்டிவாக நீங்கள் அரசு பணியிடங்கள் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவோம்னாங்க. அரசு பணியிடங்கள், போக்குவரத்து தொழிலாளருக்கான அந்த பேலன்ஸை கொடுக்கறது, அமௌண்ட்டு, நிலுவைத் தொகை எதையுமே நிறைவேற்றலை. ஸோ இதில் அந்த உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு போன செப்டம்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதுவாக தான் தகுதி வாய்ந்தன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன கணக்கு அரிசி கார்டு 1,95,00,000 பேர், 2 கோடி பேர் கொடுத்துருக்கணும். 1 கோடி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறப்ப எல்லாம் அந்த பிரச்சனை பெரிய அளவில் எழுப்பப்பட்டது. உதாரணத்துக்கு உதயநிதி கிட்டே எழுப்பப்பட்டது. உதயநிதி அதை வந்து நாங்கள் ஸ்டாலினிடமே எழுப்பப்பட்டது. நாங்கள் மறுபடியும் அதை கவனத்தில் கொள்ளுவோம். நாங்கள் இப்போ வந்த செய்தி நேற்றைக்கு 2.5 லட்சம் பேர் என்னமோ அதில் புதுசாக சேர்ப்போன்றாங்க. எப்படி பார்த்தாலும் 2 கோடி அரிசி கார்டுகள், 1,95,00,000 அரிசி கார்டுகளுக்கு இவர்கள் சொன்ன வாக்குறுதி நாங்கள் அனைத்து தகுதியுள்ள மகளிர்னும் போது யூனிஃபார்மாக கொடுப்பாங்க, யூனிவர்சலாக அது வரும். அரிசி கார்டு தான் அளவுகோல், சக்கரை கார்டோ மற்றதோ கிடையாது. ஆனால் இவங்க சொன்ன வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றலை. இவங்க வந்து சரி பாதிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, சரி பாதிக்கு கொடுக்கலன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த இதில் பாதி தண்ணி இருக்குன்னா பாதி எம்டின்னு சொல்லலாம், பாதி தண்ணி இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஹாஃப் எம்டி ஆஃப் ஃபீல்டுன்னுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ அந்த வாக்குறுதி ஒரு பெரிய ஏமாற்றம். இவர்கள் சொன்னது வேறு, செய்தது வேறு. அதே மாதிரி நீங்கள் அந்த கல்வி கடன் ரத்து, மிகப்பெரிய அளவில் வந்து வாக்களித்தவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். நகைக்கடன் ரத்து, நகைக்கடன் ரத்தை விட கல்வி கடன் ரத்து ரொம்ப அதை நம்பி வாக்களித்தவர்கள் ஏராளம். அந்த மாதிரி வந்து குவாலிட்டி. அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு இவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் பிடிஆர் வந்து அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். ஆகவே முக்கியமான வாக்குறுதிகளிலிருந்து இவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இவங்களால் இந்த 3 வருஷத்தில் நிறைவேற்ற முடியல. 60% இந்த ஆட்சி காலத்தின் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. 4 பட்ஜெட்டை போட்டாங்க. இனிமேல் ஒரு பட்ஜெட் தான் உங்களுக்கு. 25 இருக்க பட்ஜெட் மட்டும்தான் உங்களுக்கு. 26 பட்ஜெட் போட முடியாது. ஓட்டான் அக்கௌண்ட் தான், இடைக்கால பட்ஜெட் தான் அது. ஆனால் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன அப்படின்ற ஒரு அது அவங்க எண்ணிக்கையை வச்சு சொல்கிறாங்க. குவாலிட்டேட்டிவ், அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்னு. குவான்டிடேட்டிவ்ன்றது எண்ணிக்கை அளவில் 550 வாக்குறுதி என்னமோ, அதில் 499 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 532 527 நிறைவேற்றிட்டோம், 512 நிறைவேற்றிட்டோம்வாங்க. ஆனால் மிச்சம் இருக்க அந்த 20 தான் ரொம்ப முக்கியமானது. 20 அல்லது 21 தான் முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் சொன்னேன், குவான்டிடேட்டிவாக அவங்க நிறைவேற்றி இருக்கலாம், குவாலிட்டேட்டிவாக என்ன பண்ணாங்க, ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இது ரொம்ப பரவலாக. ஏன்னா
மேனிஃபெஸ்டோவை பொறுத்த வரைக்கும் 2006 திமுக மேனிஃபெஸ்டோ, அந்த மேனிஃபெஸ்டோ தான் கதாநாயகன்னு ப. சிதம்பரம் சொன்னார். அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நின்ற எலெக்ஷன் கலர் டிவி கொடுத்தாரு கலைஞர், இலவச கலர் டிவி. அந்த மேனிஃபெஸ்டோவை பற்றி ப. சிதம்பரம் சொல்லும்போது இந்த தேர்தலின் கதாநாயகன் இந்த தேர்தல் அறிக்கை தான் சொன்னார். டிஎம்கேவோட பாலிடிக்ஸில் அவங்களோட மேனிஃபெஸ்டோஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு, எப்பயுமே முக்கியமான ஒரு ரோல் உண்டு. இந்த தடவை அதை பார்த்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோ இந்த 3 ஆண்டு கால ஸ்டாக் டேக்கிங்கை நம்ம எடுப்போமே, 3 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க செய்யலன்னும் போது குவாலிட்டேட்டிவாக அவங்களோட ப்ராமிசஸில் அவங்க நிறைவேற்றாதது முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி ஊழல் ஒழிப்புனாங்க. நான் பழைய மந்திரிங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். யார் எடப்பாடி பீரியடில் இருந்த அரசாங்கத்தில் 13 மந்திரிகள் மீது இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஓ பன்னீர்செல்வம் சிஎம் அண்ட் டெபுட்டி சிஎம் 2 முறை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அன்றைய ஆளுநர் இவர்கிட்ட போய் அவர் பேர்னா பன்வாரிலால் புரோஹித் அவர்கிட்ட போய் 2020 டிசம்பர் 2021 ஜனவரி 2 முறை மனுக்களை கொடுத்தாங்க. நடவடிக்கை எடுக்கணும் யார் இந்த 13 மந்திரிங்க மேலே வலுமினஸ் டாக்குமெண்ட்ஸோட ஏகப்பட்ட ஆதாரங்களுடன். இந்த எடப்பாடி, ஓபிஎஸ், கேசி வீரமணி, தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் இந்த மாதிரி ஒரு 13 மந்திரிங்க மேலே கொண்டு போய் கொடுத்தாங்க. 2வது மனு, அதாவது 2மே கொரோனா பீக்கில் இருக்கப்போ நடக்குது. 2020 டிசம்பர் 21 ஜனவரியில் 2வது பெட்டிஷனை இவர் கொடுத்துட்டு சாயங்காலம் 7:30 மணி அப்போ ராஜ்பவனில் கொடுத்துட்டு செய்தியாளர்கள்ட்ட ஸ்டாலின் பேசுகிறார். நாங்கள் இதுமாதிரி மனுக்களை கொடுத்துருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு செய்தியாளர் ஊழல் அமைச்சர்கள், பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு பதியணும்னா நீங்கள் டிவிஎஸ்சிக்கு தானே போகணும், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, கவர்னர்கிட்ட வந்தீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார், ஊழல் ஒழிப்பு சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நீங்கள் டிவிஎஸ்சி கிட்ட தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆளுநர்கிட்ட கொடுக்கலாம். ஆளுநர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் யார் கொடுத்தாலும், எதிர்க்கட்சிகளோ தனிநபர்களோ யார் கொடுத்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளில் பூர்வாங்க ஆதாரம் இருப்பதாக ஆளுநர் கருதுவாரேயானால் நேரடியாக டிவிஎஸ்சிக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போடலாம் என்று சட்ட திருத்தம் இருக்கிறது அப்படின்னு ஸ்டாலினே சொன்னார். நவ் இது ஆளுநர் அந்த மந்திரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி எந்த உத்தரவும் டிவிஎஸ்சிக்கு போடலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க ப்ராமிஸ் பண்ணது இருக்கு இல்லையா, 2 தடவையும் கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த இவங்களோட அந்த புகார் பட்டியல் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் இது வரைக்கும் எத்தனை மந்திரிங்க மேலே அதிமுகவில் 5 வருஷம் பதவியில் இருந்து தமிழ்நாட்டை கொள்ளையடித்தவர்கள் என்று திமுகவால் வர்ணிக்கப்பட்ட எத்தனை அதிமுக அமைச்சர்கள் மீது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவங்க மேலெல்லாம் ரெய்டு நடந்தது. ஐ திங்க் ஒரு மந்திரியோ 2 மந்திரியோ அவங்க மேலே மட்டும்தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேலுமணி மேலேயோ தங்கமணி மேலேயோ எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணல. இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார், இப்போது அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காது பாஜகவோட அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்க நடவடிக்கை எடுக்கலன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக நடவடிக்கை எதுக்கான காரணம் அதுதாங்க நான் சொல்ல வரேன். பிஜேபி ஏன் அதில் உள்ளே கொண்டு வரீங்க? இது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. நீங்கள் பிஜேபி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலன்றது இந்த குட்கா கேஸு, சிபிஐ கேஸ் அதெல்லாம் தனி, அதை பேசுவோம். அது பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் சொன்னாமல் அதை புரிஞ்சுக்கலாம். இவங்க அதை தான் நான் சொன்னேன், 2 தடவை கவர்னர்கிட்ட இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட், 100கணக்கான டாக்குமெண்ட்டோட 2 தடவை ஒரு மாத இடைவெளியில் 2 தடவை போய் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க. இந்த 3 வருஷத்தில் எத்தனை மந்திரிங்க மேலே, முன்னாள் மந்திரிகள் மீது ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே ரெய்டு, தங்கமணி மேலே ரெய்டு, காமராஜ் மேலே ரெய்டு, இவர் வேலுமணி மேலே ரெய்டு, இவ்வளோ தான். இந்த விஜயபாஸ்கர் மேலே இவ்வளோ தான். 2 விஷயம், யாரோ ஒரு மந்திரியை தவிர யார் மேலேயும் சார்ஜ் ஷீட் போடலை. இத்தனைக்கும் வேலுமணி ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிச்சவனு இவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க. வேலுமணி அடுத்த தடவை ஜெயிச்சு வந்தார்னா தொண்டாமுத்த தனி ரிப்பப்ளிக் ஆகும்லாம் ஜோக்காலாம் பேசினாங்க. அந்த காலத்தில் திமுககாரங்களே பேசினாங்க. ஒரு நடவடிக்கையும் இல்லை, சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகலை. ஓபிஎஸ் அண்ட் ஏபிஎஸ் மேலே ரெய்டு கூட நடக்கலை. ஆனால் அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி நீங்கள் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்க. குறிப்பாக கொடநாடு கிரிமினல் கேஸு, கொலை வழக்கு, அதுலேயும் எந்த முன்னேற்றமும் இல்லை. நான் கொடநாடு கேஸை கூட ஒதுக்கி வைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ கிரிமினல் கேஸ், மர்டர் கேஸ், ஆதாரம் இல்லைன்னா போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எனக்கு அது கொடநாடு கேஸில் இருக்கக்கூடிய காலதாமதம் கூட என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதான். நான் அதை இந்த லிஸ்ட்டில் வைக்கலை. நான் சொல்லுவது 2 விஷயம். மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, மக்களுக்கு நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம், இதை செஞ்சு கொடுப்போம், அனைத்து மகளிருக்குமான உரிமை தொகை, பெட்ரோல் டீசல் விலை, கேஸை குறைப்போனது, நகைக்கடன் ரத்து, குறிப்பாக இது எல்லாத்தையும் விட முக்கியமானது கல்வி கடன் ரத்து. ரொம்ப பேர் அதை நம்பி வாக்களிச்சுட்டு இன்றைக்கு ஏமாற்றமாக அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த அரசு கைவிட்டிருக்கிறது என்பது உண்மை. நான் மக்கள் நலன் சார்ந்து தான் சொல்கிறேன். இதை 1. 2வது, பொலிட்டிக்கலாக எந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தீங்களோ ஒரு நடவடிக்கையும் இல்லை.
ஆகவே இவையெல்லாம் இந்த அரசாங்கத்தின் தோல்விகள். இவர்கள் மக்கள் மன்றத்தில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் பரவலான எதிர்பார்ப்பு. நீங்கள் இந்த 3 வருஷத்தில் சாதனைகள்னு ஃபைன், மறுக்கல, யாரும் மறுக்கல. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நலத்திட்ட உதவிகள் போயிருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும். அதே நேரம் காலை சிற்றுண்டி உணவு பாராட்ட வேண்டிய விஷயம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த மகளிருக்கான இந்த பேருந்துகளில் போகிறதுன்றதுலாம் ஓரளவு அது பலன் கொடுத்துருக்கிறது என்பது உண்மை. இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரியான இஷ்யூஸில் பலர் பலனடைந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. ஒன்றுமே நடக்கலைன்னு நான் சொல்ல வரல, அப்படி நான் சொல்லலை. ஆனால் 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் கோர் ப்ராமிசஸ்னுவாங்க, அதில் பலது நிறைவேற்றாமல் இருக்குது. 2வது, அதிமுக மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஊழலை ஒழிப்போம்னு நீங்கள் பேசுனீங்க, எந்த நடவடிக்கையும் இல்லைன்றது பெருத்த சந்தேகத்தை கிளப்புகிறது. ஆகவே இந்த அரசாங்கத்தை நம்ம இப்படி தான் எடை போட முடியும். மிக்சட் பேக் தான் இது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர்கள் திமுகவினர் சொல்லிக்கொள்வது போல் அது முத்தான 3 ஆண்டுகள் என்பதெல்லாம் அவர்கள் தாங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள பேசலாம். அப்படி தான் அதிமுககாரன் பேசினா, அவங்களுக்கு 100 ஆண்டு பேசும் 1 ஆண்டு சாதனை நாம. அந்த மாதிரி ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னைத்தானே புகழ்ந்துக்கும். ஈடில்லா 2 ஆண்டு சாதனை, ஈடில்லா 2 ஆண்டு சாதனை, ஈடியே சாட்சினார். அதிமுகவில் சில ஒரு முன்னாள் மந்திரி சொன்னார், ஈடில்லா ஆட்சி, ஈடியே சாட்சினார் அவர். ஆகவே இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை நாம் மிகுந்த விமர்சன கண்ணோட்டத்துடன் மட்டும்தான் பார்க்க முடியும். நாம் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு பெரியதாக எதுவும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் திரும்ப நான் நிற்கிற ஒரே இடம் தேர்தல் வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதி, இவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி, இவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. ஒரு விதத்தில் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இதிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ளாமல் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ ஒருபடி மேலே போய் சிலிண்டர் 500 ரூபாய் கொண்டு வருவோம்னாங்க. இந்தியாவில் எவனுமே கொடுக்காத வாக்குறுதி அது. அதுமாதிரி பெட்ரோல் டீசல் விலையை 25% குறைப்பண்ணாங்க. நினைச்சே பார்க்க முடியாத வாக்குறுதிகளை சும்மா அள்ளி விட்டுருக்காங்க. அப்போ 2021 எப்படி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்களோ அதே மாதிரி இப்பயும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் இந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பேச மாதிரி தான் கருத்து உங்களுக்கு தெரியும். இந்த வாக்குறுதிகளை அள்ளி விட வேண்டிய அவசியமே இல்லை. திமுக கூட்டணி தான் 40 சீட்டு ஜெயிக்க போகுதுன்றதான் யதார்த்தம். இப்பயும் நான் சொல்கிறேன், திமுக கூட்டணி தான் 40 இடங்களும் வெற்றி பெறப் போகிறது. ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது இந்த வாக்குறுதிகள் எதற்காக கொடுக்கப்பட்டன? ஆகவே 3 ஆண்டு கால இந்த ஆட்சியை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை நாம் கடும் விமர்சன கண்ணோட்டத்துடன் தான் பார்க்க வேண்டும். நிறைவேற்றியதை விட நிறைவேற்ற முடியாமல் போனவை குவாலிட்டேட்டிவ்லி அதிகம் என்று நான் கருதுகிறேன். அடுத்த 2 ஆண்டுகளில் இவர்கள் இந்த சாதனைகளை இப்போ செய்ய முடியாத செய்தார்கள் என்றால் அது மகிழ்ச்சி, அது காலம்தான் நமக்கு உணர்த்தும். இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய கோர் ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது பெண்களுடைய ஓட்டு தான் பெரும்பாலும் அதில் இருக்கும். ஏன்னா காரணம் ஜெயலலிதா அவர்களின் அந்த ஓட்டு தான். இப்போ அது திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்ற ஒரு கருத்தும் நிலவுது. ஏன்னா இந்த மாதிரியான ஸ்கீம்கள் அது ஸ்டாலின் அவர்கள் இது பண்ணிட்டார் அதிமுகவோட ஓட்டை, பெண்கள் ஓட்டை. இல்லை, முழுவதும் அது இப்படி சொல்ல முடியாது. அதிமுகவோட ஓட் பேங்கை, பெண்களுடைய ஓட் பேங்கை முழுவதுமாக ஸ்டாலின் கபலீகரம் செய்து கொண்டு விட்டார். ஜெயலலிதாவின் வாக்கு வங்கியை ஸ்டாலின் கபலீகரம் செய்து கொண்டு விட்டார், கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டார்னு சொல்கிறது ஐ திங்க் அதிகப்படியான வார்த்தை என்று நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா இருந்திருந்தால் இந்த 1000 ரூபாயை எல்லோருக்கும் அவர் கொடுத்திருப்பார். நீங்கள் சரி பாதிக்கு கொடுக்கவில்லை. இது நீங்கள் இந்த குறையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் நம்ப வச்சிங்க மக்களை. நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லோருக்கும் தகுதி உள்ள எல்லோருக்கும் சொல்லிட்டு அப்புறம் தகுதி உள்ளன்னு கொண்டு வந்தீங்க. ஒரு அடிப்படையான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு இந்த இலவசங்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், விலையெல்லாம் நம்ம சொல்லுவோம். இலவசன்றது மக்களை கேவலப்படுத்துறது. மக்கள் பணத்துலேருந்து எடுத்து தான் நீ கொடுக்குற. இலவசம் எதுவுமே கிடையாது. யாரும் அவன் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கல. அது அதிமுகவோ திமுகவோ மக்கள் பணத்துலேருந்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அது சத்துணவாக இருக்கலாம், இலவச பேருந்து பயணமாக இருக்கலாம், 1000 ரூபாவாக இருக்கலாம். இதெல்லாம் மக்கள் பணத்துலேருந்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அதனால தான் இலவசன்ற வார்த்தையை அவர்கள் தவிர்க்கிறார்கள். உரிமை தொகைன்றாங்க, விலையில்லான்னு ஜெயலலிதா யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கரெக்டு. அதில் 2 கட்சிகளுமே அதிமுகவும் திமுகவுமே பாராட்டுக்குரியவை தான், மாற்று கருத்துக்கிடம் இல்லை. ஆனால் ஜெயலலிதாவோட வாக்கு வங்கி அப்படியே ஸ்டாலினுக்கு போகிறது என்பது ரொம்ப அதிகப்படியான ஒரு கருத்து. இது மிகைப்படுத்தப்பட்ட கருத்து. பதிய வைக்கிறாங்க, சரியான வார்த்தை, பதிய வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, உண்மையிலே நீங்கள் ஜெயலலிதா பாணியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எந்த நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் நீங்கள் யூனிவர்சலாக தான் கொடுக்கணும். இதை புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, 75 ஆண்டு கால கட்சி
இந்தியாவின் முதல் பொது தேர்தலை புறக்கணித்து கடந்த 17 தேர்தல்களை மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்சி 22 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்குது. பிரேக்கப் இருக்குது நடுப்புற. தோத்தாலும் ஜெயிச்சாலும் மக்கள் மத்தியில் தான் அந்த கட்சி பணியாற்றி இருக்கிறது. அதிலெல்லாம் நமக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் மக்களின் பிரதிநிதிகளாகத்தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தது 25% வாக்குகளை எப்பொழுதும் திமுக தன் கைவசம் வைத்திருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. ஆனால் இந்த விமர்சனங்கள் கடுமையானவையாக கூர்மையானவையாக இருந்தால்தான் அது திமுகவுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இந்த வாதத்தை அவர்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதாவோட அந்த வாக்கு வங்கி, அதிமுகவின் வாக்கு வங்கி, குறிப்பாக ஜெயலலிதாவின் வாக்கு வங்கி பெண்கள், அந்த பெண்கள் வாக்கு வங்கியை ஸ்டாலின் அப்படியே எடுத்துக்கொண்டு விட்டார் அப்படின்ற தவறான கருத்து. இந்த உரிமை தொகையை நீங்கள் 1,95,00,000 அரிசி கார்டு வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அள்ளிட்டு இருப்பீங்க. ஆனால் அதில் சரிபாதியை நீங்கள் வெட்டினீங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய சறுக்கல் அது. திமுகவுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய சறுக்கல். நீங்கள் 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் பிரித்து கூட கொடுத்துட்ருக்கலாம். 2 கோடி கார்டுக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி கார்டு. உங்களுக்கு பணம் தான் பிரச்சனை, பணம் ஒரு பிரச்சனை தான். நீங்கள் கண்டிப்பாக 500 ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கலாம் எல்லாருக்கும். நம்ம அந்த இது பேசும்போதே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த திட்டம் அறிமுகப்படுத்தும் போதே நம்ம அதை விமர்சித்தோம், எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும். ஆகவே பெண்கள் வாக்கு வங்கி ஸ்டாலின் முழுவதுமாக ஜெயலலிதாவிடம் இருந்த வாக்கு வங்கியை எடுத்துக்கொண்டு விட்டார் என்பது தவறான கருத்து. இவர்கள் சறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த இலவச பேருந்தெல்லாம் இவங்க சொல்கிறாங்க, விலையில்லா பேருந்து. பல இடங்களில் சர்வீஸில் ப்ராப்ளம் இருக்குது. கீழே போவே சேரலை. அதாவது அந்த சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களோட நோக்கங்களை நான் சந்தேகப்படலை, நோக்கங்கள் உயர்வானவை தான். ஆனால் நடைமுறையில் இவர்கள் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்ததன் விளைவு இது. ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த விலையில்லாத அந்த ஃப்ரீ பைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இலவசங்கள், சோகால் இலவசம்னு எதுவும் கிடையாது, புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அந்த இலவசங்களை நீங்கள் கொடுக்கும்பொழுது, அரசு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கும்பொழுது, ஒன்று எல்லாருக்கும் கொடுங்க, இல்லை யாருக்கும் கொடுக்காதீங்க. அதில் பிரித்து கொடுத்தீங்கன்னா வாங்குறவன் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அதில் ஹார்ட்கோர் ஆன்டி டிஎம்கே இருப்பான், அவன் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு எதிராக தான் குத்துவான். ஆனால் கிடைக்காதவன் இல்லை, திமுக அல்லாதவன் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துருவான். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. ஆகவே இவர்கள் அதை வரும் 2 ஆண்டுகளில் இவர்கள் இதை புரிந்து கொண்டால் இவர்களுக்கு நல்லதுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். இல்லை, ஒரு பக்கம் நம்ம திமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சியை பார்க்குறோம் சார். இன்னொரு பக்கம் 3 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக தான் இருக்குது. எப்படி எதிர்த்திருக்காங்க? ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இந்த 3 ஆண்டு கால ஸ்டாலின் அரசாங்கத்தை பற்றி பேசும்பொழுது இன்னும் சொல்லப்போனால் நான் சுவாரஸ்யமான ஒரு விவகாரமாக பார்ப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, 3 ஆண்டு கால ஆளும் கட்சியின் சாதனை, ஸ்டாலின் அரசாங்கத்தின் சாதனை என்று பார்ப்பதை விட 3 ஆண்டு காலம் எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்பட்டன, குறிப்பாக ஊடகங்கள் எப்படி செயல்பட்டன, இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. இதுவரை தமிழ்நாடு வரலாறுலே இல்லாத அளவுக்கு ஊடகங்கள் ஆளும் கட்சியின் ஜால்ராக்களாக மாறி போனது தான் இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகளாக நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய உண்மை. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், கருணாநிதி ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் முழுக்க மீடியா திமுக கண்ட்ரோலில் இருந்தது. திமுக ஆட்சி காலத்துலேயும் மீடியா திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய ஊடகங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் எப்படி செயல்பட்டனன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் நெஞ்சுக்கிறது. மீடியா ஒரு பக்கம் வைப்போம். ப்ராமினன்ட் அப்போசிஷன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதல் 1 வருஷம் அவங்க ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் ஒன்றா இருந்தாங்க. கரெக்டாக 2022 ஜூலையில் சண்டை வருது. ஜூலை 11 அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் தூக்கி வெளில போடுறாங்க. அதுலேருந்து இந்த 2 வருஷமாக அதிமுகவை கன்சால்டேட் பண்ணுறதுலே தான் இபிஎஸோட கவனம் இருந்ததை ஒழிய பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக கடந்த 3 ஆண்டுகளில் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை. தன்னுடைய எதிர்க்கட்சி கடமையை நிறைவேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது என்பது தான் உண்மை. பிஜேபி இந்த ரோலை நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போசிஷனுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பிஜேபி நல்ல மக்கள் மன்றத்தில் போயிருக்கலாம். அவங்களும் கோட்டை விட்டு நிற்கிறாங்க. அண்ணாமலை வந்தார் 2021 ஆகஸ்ட் மாதம். அண்ணாமலை வந்தார், ஒரு இளைஞர். இந்த ஆண்டு தான் அவருக்கு 40 வயது முடியுது. பிஜேபிக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சுவார்லாம் சொன்னாங்க. மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்காக கடந்த 3 ஆண்டுகளில் அண்ணாமலை பேசியிருக்காரு? அவர் என்ன மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுத்தார்? மைக்கேல் பட்டி இஷ்யூ கையில் எடுத்தார். மதமாற்றம்னு இல்லாத பிரச்சனை. 170 வருஷ ஸ்கூலு, கிட்டத்தட்ட 6-7 தலைமுறை பெண் குழந்தைகளுக்கு கல்வி அறிவுக்கண் திறந்த பள்ளி. ஒரு குற்றச்சாட்டு கூட அந்த மத மாற்றம் நடக்குதுன்னு அந்த பள்ளி மீது யாருமே சுமத்தினதில்லை தஞ்சாவூரில். இந்த பிரச்சனையை கிளப்பின பிறகு அந்த குழந்தை ஒன்று இறந்து போச்சு. அது இறந்த பிறகு இந்த பிரச்சனையை அண்ணாமலை கிளப்பும்போது பிரச்சனை கொழுந்து விட்டு எரியுது. அப்போ பிஜேபியோட அந்த குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த
அவங்க கட்சியோட மைனாரிட்டி விங்கு தலைவர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் சொல்கிறாரு அப்படி எதுவுமே இல்லைன்றாரு. டைம்ஸ் நவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, தேசிய ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு, மதம் மாற்றம்லாம் எதுவுமே இல்லைன்னு. அதையும் மீறி அந்த சார்ஜ் அண்ணாமலை முன் வச்சார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க. 2 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட் அந்த கேஸில் இல்லை. ஏன்னா அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அண்ணாமலையோட கவனம் பூரா இந்த மாதிரியான நான் இஷ்யூஸில், மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இஷ்யூஸில், மதவெறியை, வட இந்தியா பூரா மதவெறியை தூண்டி தானே வளர்ந்தாங்க. இங்கே அந்த பருப்பு வேகாதுன்ற புரிதல் அவங்களுக்கும் இல்லை. அதனால் பிஜேபியாலையும் இங்கே ஒரு அப்போசிஷனாக வளர முடியல, அந்த இஷ்யூ கையில் எடுக்க முடியல. எப்போயுமே மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடக்கூடிய இடதுசாரிகள், கலைஞர் பீரியட்லையோ ஜெயலலிதா பீரியட்லையோ கூட்டணியில் இருப்பாங்க, ஜெயிப்பாங்க, 2வது மாதம் தெருவில் வந்து அரசுக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க. அவங்களும் வந்து இந்த 3 வருஷத்தில் வந்து ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக போராட வேண்டிய அளவுக்கு போராடலை. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இதுவரை நான் அறிந்த வரையில், என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால், கிட்டத்தட்ட வந்து நான் பத்திரிகையாளனா ஒரு 35 ஆண்டுகளாக பார்க்குறேன். அதுக்கு முன்னால் சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸில் 80ஸோட மத்திய காலத்தில் 84லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் செயலிழந்து போய் டைரக்ஷன் இல்லாமல் கச்சாமச்சான்னு பேசிக்கிட்டு, அதாவது தே ஆர் ஸ்ட்ரேயிங் அவேன்னுவாங்க. அதாவது வந்து பல விதங்களில் பிரிஞ்சு போய் ஆளும் கட்சியை கேள்வி கேட்க வேண்டிய தங்களுடைய அந்த பெரும் பணியை, கடமையை கோட்டை விட்டு தங்களுடைய குறுகிய நலன்களுக்காக திசையறியாமல் ஒவ்வொரு திசை பக்கமும் அவர்கள் திரும்பி, அதாவது இலக்கறியாமல் திசைக்கு ஒருவராக பிரிந்து கிடக்கிறார்கள். ஃபோக்கஸ்டாக இந்த கவர்மெண்ட்டை அவங்களால கேள்வி கேட்க முடியல, பின் டவுன் பண்ண முடியல, பண்ணுறாங்க ஆனால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல. இது எதிர்க்கட்சிங்க லட்சணம். மீடியா சொல்லவே தேவையில்லை. இதுவரை தமிழ்நாடு வரலாறுலே இல்லாத அளவுக்கு ஜெயலலிதா 91-96 ஆட்சி காலத்தில் உறுதியாக, அதாவது வந்து ரொம்ப அதிகமாக அராஜகம் அடாவடித்தனம் பண்ணும்போது கூட வந்து மீடியா வந்து எதிர்த்து கேள்வி கேட்டது, பேசிச்சு. இந்த முறை கடந்த 3 ஆண்டுகளில் இவ்வளவு மீடியா பல்கி பெருகி இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா ஒரு பக்கம் இருக்கட்டும், அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் அப்படியே வந்து ஆட்சியாளர்கள் காலடியில் விழுந்து கிடக்கின்றன. இந்த 3 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசாங்கத்தை பற்றி நாம் பேசும்பொழுது, ஸ்டாலின் அரசாங்கத்தின் சாதனைகளை பற்றி பேசுவது ஒரு பக்கம். என்னை பொறுத்தவரையில் அதைவிட சுவாரஸ்யமானது நாம் கவனிக்க வேண்டியது எதிர்கட்சிகள் எப்படி வந்து முற்றிலுமாக, கிட்டத்தட்ட முற்றிலுமாக செயலிழந்து, இமேஜினேஷன் இல்லாமல், அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியாமல் எவ்வளவோ தவறுகள் நடக்குது. அரசாங்கத்தை ஒதுக்குற அளவுக்கு போராட்டங்களை நடத்த முடியும், செய்யாமல் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அல்லது வந்து இமேஜினேஷன் இல்லாமல் இருக்காங்க. மீடியா கம்ப்ளீட்டாக சரண்டடு. 90% ஆஃப் இந்தியன் தமிழ்நாடு மீடியா, அங்கே எப்படி கோடி மீடியா மோடி காலடியில் சரண்டடோ, இங்கே வந்து ஆட்சியாளர்கள் காலடியில் சரண்டடு. இப்போ டெலிவிஷன் ஆகட்டும், பிரிண்ட் ஆகட்டும், அரசுக்கு எதிராக இந்த 3 ஆண்டுகளில் அரசுக்கு எதிராக எந்த மாதிரியான நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும் உங்களுக்கு வந்து. ஸோ போத் அப்போசிஷன் அண்ட் மீடியா ரெண்டுமே வந்து இந்த 3 ஆண்டுகளில் கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். இப்படி கூட வச்சுக்கலாம், கம்ப்ளீட் ஃபெயிலியர்ன்றது பெரிய வார்த்தைங்க. நீங்கள் உள்நோக்கத்தோடு பேசுகிறீங்கன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி மாற்றி பேசுகிறேன், உங்களுக்கு வந்து ரீஃப்ரேம் பண்ணுறேன் என் வார்த்தைகளை. செயல்பட வேண்டிய அளவுக்கு அவர்கள் செயல்படவில்லை. கிட்டத்தட்ட டெல்லி சிச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டில் நிலவுது. பொன்முடி கன்விக்ட் ஆகிறாரு ஒரு செய்தின்ற முறையில், அது வந்து நேஷ்னல் பேஜ் ஒன்று மட்டும் இல்லை, பிரேக்கிங் நியூஸ் எல்லா சேனல். டெல்லி மீடியாலாம் அதை வந்து அன்றைக்கி நைட்டு டிபேட் பண்ணுறான். ஏன்னா டிஸ்குவாலிஃபைடு, இமீடியட் டிஸ்குவாலிஃபைடு. தமிழ்நாடு மீடியா அதை தொடவே இல்லை சேனல்ஸ். ஏன்னா இந்த 7 to 9 டிபேட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான டிபேட்ஸ், ஒப்பீனியனை மோல்டு பண்ணுற டிபேட். பொன்முடி டிஸ்குவாலிஃபைடு, இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷனு. அடுத்த நாள் கன்விக்ஷன், சென்டென்சிங் சொல்கிறாங்கன்றதுனால அன்றைக்கு அவர் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்ட் ஆகிறாருங்க. தேசிய அளவில் அது வந்து விவாத பொருள். ஆனால் நான் இன்டர்நேஷ்னல் நியூஸ் அது. இன்ஃபேக்ட் சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்டடு. தேசிய ஊடகங்கள் விவாதிக்குது. அவன் உத்தமன் நான் சொல்ல வரல, இதே பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் நடந்திருந்தால் அவன் இதே மாதிரி தான் இருந்திருப்பான், அது வேறு. ஆனால் இந்த இஷ்யூ அவன் எடுத்து பேசுகிறான். தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தது அந்த அன்னைக்கு ஈவினிங். அடுத்த நாள் 2வது நாள் 3 வருஷம் தண்டனை கொடுத்து அது சஸ்பெண்ட் ஆகி ஜெயிலுக்கு போக வேணாம், பெயில் கொடுத்துட்டாங்கன்னு பிறகு தான் விவாதிக்கிறாங்க. நான் வந்து ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தேன்னு சொல்கிறேன். இந்த 3 ஆண்டுகளில் எதிர்கட்சிகள் எப்படி செயல்பட்டன, மீடியா எப்படி செயல்பட்டனா, இதுதான் அளவு, இதுதான் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. வரும் 2 ஆண்டுகள் கடினமானவை. யாருக்கு? மீடியாவுக்கும் கடினமானவை, எதிர்கட்சிகளும் கடினமானவை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் போக்கு, அதை வைத்து பார்க்கும்பொழுது மீடியா வந்து நிமிர்ந்து நிற்கலைன்னா, எதிர்கட்சிகள் இமேஜினேட்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணலன்னா, நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் வந்து உங்களுக்கு வந்து டெல்லியில் இருப்பது போன்ற சூழ்நிலை தான் வரும். மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு என்பது பிரதானமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஒன்றை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய
ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறைகள், அவலங்கள் இவற்றை சுட்டிக்காட்ட வேண்டிய அளவுக்கு சுட்டிக்காட்டாமல் எல்லாத்தையும் நம்ம திமுகவை குறை சொன்னோன்னா பிஜேபி வந்துரும்ன்ட்டு ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த போக்கை மீடியா தொடர்மையானால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மீடியாக்களின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மேலும் 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 சிதைந்து போகும். இதை சம்பந்தப்பட்டவர்கள் தான் உணர வேண்டும். சில தனிநபர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, சில யூடியூபர்ஸு, சில ட்விட்டரில் எழுதக்கூடிய சிலர், இவங்களுக்கெல்லாம் ஏன் அதிகமாக செல்வாக்கு கிடைக்குது? அவங்க நிறைய தவறுகள் பண்ணுறாங்க, நிறைய அவதூறுகளை பேசுகிறாங்க. ஆனால் அவர்களை ஏன் மக்கள் அதிகமாக தேடுகிறார்கள்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட தோல்வி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே இவங்க சொல்கிறாங்க. அந்த யூடியூபர்ஸும் அந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களும் நிறையா பொய் பேசுகிறாங்கன்றது உண்மை. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே பொய் கிடையாது. அவங்க பேசுகிறதுல இருக்க ஒரு 10% உண்மை இருக்குது. அதை கூட இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எஸ்பெஷலி நீ இப்போ ஆளும் கட்சியின் தவறுகளை சுட்டி காட்டினா தான் நீ மீடியா. மீடியான்றதா பர்மனெண்ட் அப்போசிஷனுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நிரந்தரமான எதிர்கட்சி என்பது மீடியா தான். கேள்வி கேட்கறது தான் உன் வேலை. ஏன்னா எந்த கவர்மெண்ட்லையும் தேனும் பாலும் ஓடாது. தலைகீழ போய் ஆட்சியாளர்களை சொரிஞ்சு விடுறது தான் உன் வேலைன்னா தன்னோட நம்பகத்தன்மையை மீடியா இழக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இழக்குது, டெலிவிஷன் சேனல்ஸ் இழக்குது, நியூஸ் பேப்பர்ஸ் இழக்குது, மேகசின்ஸ் இழக்குது, எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் மீடியா இழக்குது, டிவி சேனல்ஸ். ஏன்னா இன்றைக்கி டிவி பார்க்குறது தான் அதிகம், கட்டுறதிலும் கேட்டல் என்று. அந்த மாதிரி தான், அதனால தான் இந்த மாதிரியான யூடியூபர்ஸு, சில தனிநபர்கள் மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு அடைகிறார்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒழுங்காக இருந்தானே இவங்க வளரவே முடியாதுங்க. இவங்களை யார் பார்க்க போகிறா? இல்லையா? ஆமாம். ஒரு லாக்அப் டெத் நடக்குதுங்க. இந்த கவர்மெண்ட் ஒரு வருஷத்தில் 1.5 வருஷத்தில் ஒரு லாக்அப் டெத் நடக்குது. குதிரை ஓட்டுற ஒரு பையனை அடித்து கொண்டுடுறான் போலீஸு. அப்போ அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குது. முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது தவறான தகவல். முதலமைச்சர் தவறான தகவலை கொடுக்குறாரு அவைக்கு. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து முதலமைச்சரை தன்னுடைய அறிக்கையை மாற்றி படிக்கிறார். இந்த விஷயம் சில யூடியூப் சேனல்ஸில் சிலர் பேசிய பேச்சுக்களால் தான் அரசே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறது. அந்த இடத்துல அவங்க ப்ரெஷர் குரூப்பாக இருக்காங்க. நான் அவங்க செய்கிற மற்ற காரியங்களெல்லாம் நான் ஆதரிக்கல, அவதூறுகள் நிறையா பண்ணுறாங்க, அது வேறு, அதை நான் ஆதரிக்கலை. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட தோல்வி இருக்குல்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படியே வாந்தி எடுக்குது. அரசாங்கம் சொல்கிறது அப்படியே வாந்தி எடுக்கிறதாங்க அவங்க வேலை. அந்த குறிப்பிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அந்த மார்ச்சுரியில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், இதெல்லாம் அந்த காலத்தில் நான் ஆக்டிவ் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும்போது இதுதான் நடக்கும். ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்துருதுன்னா ரிப்போர்ட் நாங்கள் எங்கே போய் ரிப்போர்ட்டர்ஸ் நிற்போம்னா மார்ச்சுரியில் நிற்போம். மார்ச்சுரியில் நீங்கள் விசாரிக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் ஆகும். அப்படி தான் உண்மைகள் வெளியில் வரும். அதை எக்ஸ்பிரஸ் மாதிரி பத்திரிகைகள், அதாவது அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய பத்திரிகைகள், திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா தினமலர் எழுதுவான், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்கன்னா தினகரன் எழுதுவான். ஆனால் வெளியில் வரும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அது வரும். இந்த முறை எதுலேயுமே வரல. அதனால தான் இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் வளர்கிறாங்க. இப்போ இது யாரோட தப்பு? இது ஆகவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தன்னோட ட்ரெடிஷ்னல் ரோலுன்னுவாங்க, அதை இழந்துட்டு நிற்குது. ஐ திங்க் வரும் ஆண்டுகளில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தமிழ்நாட்டில் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய நம்பகத்தன்மையை மேலும் அது இழக்கும். அது இன்ஃபேக்ட் எதிர்க்கட்சிகள் இல்லாதது எப்படி ஜனநாயகத்துக்கு ஆபத்தோ அதே மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லாதது அதை விட ஆபத்து. இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன், கெடுப்பார் இல்லானும் கெடும். அதனால தானே சென்சார்ஷிப் வேணான்றான். தவறுகள் நடக்கும், அதாவது அவதூறுகள் பரப்பப்படும், தவறான செய்திகள் வரும் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும். பட் இட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். அளவு கடந்து போகிறாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலாம், எவ்வளோ வழிகள் இருக்குது, டெஃபமேஷன் கேசஸ் இருக்குது. பட் நீங்கள் அதை தாண்டி கம்ப்ளீட்டாக நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டாக மீடியாவில் வரதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோன்ற ஒரு போக்கு இன்றைய ஆளும் கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியிடம், திமுகவிடம் இருக்கிறது. மீடியாவில் எது வருதோ அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோன்ற ஒரு, தாங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த போக்கு இருக்கு இல்லையா, அது ஏற்புடையது அல்ல. அது அவங்களுக்கே நல்லது அல்ல. முதல்ல நீங்கள் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். அப்படியே உங்களால் ஒருவேளை முடியுதுனாலும் அது உங்களுக்கு பேராபத்து. முதல்ல உங்களால் பண்ண முடியாது. நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ண தயவு செஞ்சு முயற்சிக்காதீங்க. அதாவது மீடியான்றது கண்ணாடி, மிரர். ஒரு ரஷ்ய பழமொழி உண்டு, முகங்கள் விகாரமாக இருப்பதற்கு கண்ணாடிகளை உடைத்து பலனில்லைன்னு. அதான் இது. 3 ஆண்டு கால ஆட்சியில் உங்களுடைய மதிப்பெண் என்னவாக? நான் இந்த மதிப்பெண் இல்லை, நான் கேட்குறது இது இவ்வளோ கொடுக்க முடியும், இவ்வளோ இருக்குன்ற ஒரு மதிப்பெண் இருக்கும். இல்லை, நான் இந்த கேள்வியை திருப்பி போடுறேன். நான் அதனால தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், 3 ஆண்டு கால இந்த ஆட்சியின் சாதனைகள் என்று பேசுவதை விட நான் இதை வேற கோணத்தில் பார்க்கணும்னு விரும்புகிறேன். 3 ஆண்டு கால எதிர்கட்சிகளின், நான் அப்படியே வரேன், 3 ஆண்டு கால எதிர்கட்சிகளுடைய மதிப்பெண் என்ன? 3 ஆண்டு கால எதிர்கட்சிகள், மீடியா ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். மீடியா கூட விடுங்க. 3 ஆண்டு காலம் எதிர்கட்சிகளின் ரோல்,
மதிப்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ் மார்க் கிடையாது, கண்டிப்பாக ஃபெயில் மார்க் தான். ஆனால் ஏன் அதுவே ஆளுங்கட்சிக்கு மணி சார் சொல்ல மாட்டேங்க? நான் எதுக்கு சொல்லணும்? எதிர்கட்சிக்கு சொல்கிறோம். இல்லை, இதில் இருக்க சிக்கல் அதுதான். நீங்கள் வந்து அது வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோ வச்சு 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகணுன்றதுக்கு ஒரு இதுவா? இல்லை, நான் இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் கோணத்துலேருந்து பார்க்க விரும்புகிறேன். சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் வேறு விதமான கோணங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் புரியும். எல்லா நேரத்துலையும் எல்லாருமே அவங்க விரும்பினதையும் பேச முடியாது, அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறவங்க விரும்பினதையும் பேச முடியாது. அதுவும் தனிநபர்களுக்கு நிர்பந்தங்கள் உண்டு. ஒரு கட்சி பேசிட்டு போயிடலாம், நான் பேச முடியாது. மறைமுகமாக பொருள் கொள்வது ரொம்ப ஈஸி, அது புத்திசாலித்தனமானது. சரி, நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க, நான் வந்து எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, சத்தியமாக எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது, 100% எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் எனக்கு தோணுனதை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். மக்கள் நலன் சார்ந்த விஷயம்னு நான் நம்புறதை நான் பேசுகிறேன். அதனால தான் நான் இந்த விஷயம் நல்ல கேள்வி கேட்டீங்க. நீ எதிர்கட்சிக்கு மார்க் கொடுக்கும்போது ஏன் ஆளுங்கட்சி கொடுக்க மாட்டேன்றேன்? இப்போ கொடுக்க விரும்பலை. நான் எதிர்கட்சி கொடுக்குற மார்க்கை வச்சு ஆளுங்கட்சியின் மார்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இறுதியாக என்னென்னா, ஆளுங்கட்சிக்கான மதிப்பு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, இந்த மதிப்பீடு இல்லைன்றதெல்லாம் நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் வந்து ஏன் வந்து ஒரே விதமாக நீங்கள் எப்பயுமே யோசிக்கணும். அதாவது வந்து குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி மந்தை மனப்பான்மைன்னுவாங்க. அப்படி மட்டும் ஒரு ஆட்சியோட 3 ஆண்டு கால சாதனைகளை பேசும்பொழுது நான் ஏன் அந்த ஆட்சியோட 3 ஆண்டு கால சாதனையை பற்றி பேசணும்? நான் அந்த 3 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகளோட சாதனையை பற்றி பேச விரும்புகிறேன். எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடுகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த 3 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து நான் பேச விரும்புகிறேன். நான் அப்படி பேசும்பொழுது அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புரியுதா? நான் புரியுது. செங்கோல் சில நேரங்களில் வளைந்து விடும், புரியுதா? அப்படி இது வளையும் பொழுது தனிநபர்கள் அதை தங்களுக்கே உரிய பாணியில் சுட்டி காட்டுவார்கள், அவ்வளவுதான். நான் எந்த தனிநபர் மேலேயும் நான் சொல்லலை. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கேள்வியை, இந்த விமர்சனத்தை, இந்த வியாக்கியானத்தை நம்ம வந்து புதிய கோணத்திலேருந்து அணுகணும். எல்லாரும் 3 வருஷம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் என்ன மதிப்பீடு போடுறீங்க, உங்களோட பாயிண்ட் என்ன, திமுக அரசாங்கத்தோட சாதனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன், 3 ஆண்டு கால ஸ்டாலின் அரசாங்கத்தில் எதிர்க்கட்சிகளின் பங்கு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, மணி சாரோட கேள்வி இங்கே இல்லை, இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஸ்டாலின்கிட்ட போகலை, நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு எடப்பாடி பக்கம், அண்ணாமலை பக்கம் எதிர்க்கட்சிகள்கிட்ட நான் வைக்கக்கூடிய கேள்வின்றது அதுதான். அது வந்து உங்களுக்கு மேம்போக்காக பார்க்கும்போது இவன் பயப்படுறான், இவங்களை பற்றி பேசுகிறான், கண்டிப்பாக கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மறைமுகமாக புரிந்து கொள்ளலாம். மறைமுகமாக பொருள் கொள்ளுதல் எளிதுன்ற நான் உங்களுக்கு வந்து புரியுதுங்களா? சரி, நீ என்ன பண்ண 3 இயர்ஸில் உனக்கு நிர்பந்தங்கள் இருக்கலாம், உன்னுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம எடை போடலாம்ல. உன்னுடைய செயல்பாடுகள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றன. 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள பிரதான எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படவில்லை. இதில் வந்து பிஜேபியை மட்டும் ஏடிஎம்கே மட்டும் சொல்லாதீங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, லெஃப்ட், இல்லை அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்க பிரதான எதிர்கட்சின்றது அதிமுக, பிரதான எதிர்கட்சி அதிமுக, பிரதான பிஜேபி வளர்ந்துட்டு இருக்க கட்சி. ஸோ டெஃபினட்டாக அவங்க பிஜேபி நீக்கிட்டு நீங்கள் பேச முடியாது. டிசப்பாயிண்டிங் இமேஜினேஷன் இல்லை அவங்கக்கிட்ட. கடந்த காலங்களில் இருந்த மாதிரி இவர்கள் வந்து போர்க்குணத்தோடு வந்து எதிர்க்கட்சிகள் இந்த அரசை போர்க்குணத்துடன் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை இவர்கள் முன்னெடுக்கவில்லை என்ற விமர்சனத்திலேயே ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீதான மதிப்பீடு தெளிவாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.